Now I request Shakti Velu to present paper on IRLAS of that is community management. அனைவருக்கும் வணக்கம். இந்த பழங்குடி அமர்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற நீலகிரியில் உள்ள டிஆர்சியினுடைய முன்னாள் இயக்குனர் டாக்டர் ஜக்கா பார்சாதி அவர்களுக்கும், இந்த மேடையில் என்னோடு கட்டுரை படிக்க இருக்கிற தோழர்களுக்கும், முன்னாலே அமர்ந்திருக்கிற கல்வியாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு இருளர்களின் சமூக நிர்வாகம் என்பதுதான் என்னுடைய தலைப்பாக இருக்கிறது. பழங்குடி மக்கள் என்றாலே மலையில் வாழ்கின்றவர்கள் தான் பழங்குடி மக்கள் என்கிற ஒரு பொதுவான சிந்தனை என்பது நம்முடைய மரபிலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் மலையில் வாழ்கின்ற மக்கள் மட்டும் பழங்குடி மக்கள் அல்ல, பழங்குடி தன்மையோடு வாழ்கிற சமவெளியில் வாழ்கிற மக்களும் பழங்குடி தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பொதுவாக கல்லூரியிலே வகுப்பிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிற மலையின மக்கள் என்கிற சிந்தனையோடு வெளியே வருகிற அரசு அதிகாரிகள் சமவெளியில் வாழ்கிற பழங்குடி மக்களுக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு இடையூறுகளை, அரசு சார்ந்த நலத்திட்டங்களை பெற முடியாமல் இடையூறு செய்கிற போக்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வாக இருந்த சமவெளி இருளர் வாழும் பண்பாடும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டம் பெற்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இருளர்களின் சமூக நிர்வாகம். சமீப காலங்களில் உலகமயம் என்கிற பண்பாட்டு கருத்தியல் உலக சமூகங்களின் தனித்த பண்பாட்டிற்கு எதிராக விடப்பட்ட சவாலாக உள்ளது. இதனால் ஒரு கட்டமைப்போடு இயங்கி வரும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய சமூக இருப்பை பாதுகாத்து கொள்ள எழுதப்பட்ட சட்டங்கள் துணையையும் எழுதப்படாத சட்டங்களின் துணையையும் நாடுகின்றன. மேற்குறிப்பிட்ட சமூகங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பழங்குடி சமூகங்கள் தங்கள் குழுக்களுக்கே உள்ள பஞ்சாயத்துக்கள், சமயம் தொடர்பான வழிபாட்டு சடங்குகள், வாழ்வியல் சடங்குகள், நம்பிக்கைகள், தொழில்கள் என எழுதப்படாத சடங்குகள் வழி தங்களுடைய சமூக கட்டமைப்பை காத்து நிர்வாகம் செய்கின்றன. இந்த கட்டுரை ஆய்வு களமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய சேர்ந்த சென்னேரி, ஒரத்தூர், தண்டரை ஆகிய கிராமங்களையும், விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தையும் ஆய்வு களமாக கொண்டுள்ளது. தமிழகத்தில் 36 வகையான பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். அதில் 6 வகையான பழங்குடி மக்கள் நீலகிரியில் வாழ்கிறார்கள். அந்த 6 வகையான பழங்குடி மக்களாக இருக்கிற அந்த 6 பழங்குடி மக்களும் பூர்வீக பழங்குடி மக்களாக இருக்கிறார்கள். தோடர், கோத்தர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கன், இருளர் என்று சொல்லப்படுகிற இந்த 6 பழங்குடி மக்களும் மலையிலே வாழ்கிற பழங்குடி மக்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏறத்தாழ 75 பிரமிட் ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகிற பூர்வீக பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 6 வகையான பழங்குடி மக்கள் தான் தமிழகத்தில் வாழ்கிறார்கள் என்கிற ஆதாரபூர்வமாக 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஷீலோ ஆவோ என்கிற குழு அதை இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சமூகத்துக்கு வெளிப்படுத்தியது. அந்த அடிப்படையிலே பூர்வீக பழங்குடி மக்களாக இருக்கிற இருளர்களை பற்றி தான் இந்த ஆய்வு பேசுகிறது. தமிழகத்தில் மலையாள பழங்குடி மக்களுக்கு அடுத்தபடியாக பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பூர்வீக பழங்குடி மக்கள் இனத்திலே முதன்மையான பழங்குடி மக்களாக, அதிக மக்கள் தொகை கொண்ட பழங்குடி மக்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் 14 மாவட்டத்திற்கு மேலாக பரவி வாழ்கிறார்கள். இவர்கள் வாழ்கிற வாழ்விடத்தை வைத்துக்கொண்டு மலையின இருளர்கள், சமவெளி இருளர்கள், மலை அடிவார இருளர்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். இந்த பழங்குடி மக்கள் திராவிட இன பழங்குடி மக்கள். இவர்கள் தமிழை இழுத்து இழுத்து பேசுகிறார்கள். அதனால் இவருடைய வழக்கு மொழியை இருளர் கிளைமொழி என்று சொல்லலாம். இவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பகுதியில் வசிக்கின்ற இருளர்கள் எல்லாம் தெலுங்கை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டிருந்தால் கூட, பேச்சு மொழியாக கொண்டிருந்தால் கூட, அவர்கள் தன்னுடைய தாய்மொழியாக தமிழ்தான் பேசுகிறார்கள். தமிழ் தான் அவர்களுக்கு தாய்மொழியாக இருந்து வருகிறது. மலையின பகுதியில் வாழ்கிற நீலகிரி இருளர்களுக்கும், இங்கே வானூர் வட்டத்தில் வாழ்கிற அல்லது விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கிற அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாழ்கிற செங்கல்பட்டில் வாழ்கிற மக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் இருளர் என்ற பெயரில் தான் குறிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை. அதே போன்று கோயம்புத்தூர் பகுதியில் வாழ்கிற வெட்டக்காட்டு இருளர் பல்லர்கள் என்று சொல்லப்படுகிற இருளர்களுக்கும் இவர்களுக்குமான எந்த உறவும் இல்லை. ஆனால் வெட்டக்காட்டு இருளர்களுக்கும் மலையில் வாழ்கிற நீலகிரி இருளர்களுக்கும் குலப்பிரிவில் ஒற்றுமை இருக்கிறது. இங்கே பக்கத்தில் இருப்பதால் அவர்களுக்கான சில உறவுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சமவெளியில் வாழ்கிற மற்ற மாவட்டங்களில் வாழ்கிற கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற
மற்ற தருமபுரியில் வாழ்கிற இந்த பகுதி மக்கள் மாவட்டத்தில் வாழ்கிற இருளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த பழங்குடி மக்கள் என்பவர்கள் வேறாக இருக்கிறார்கள். ஆனால் இருளர்கள் என்ற பெயரில் தாங்கி வாழ்கிறார்கள். இந்த சமவெளியில் வாழ்கிற பழங்குடி மக்களிடத்திலே குலப்பிரிவுகள் என்பதில்லை. ஆனால் இந்து வர்ணாசிரமம் சொல்லப்படுகிற அந்த சைவ மரபு வைணவ மரபு தான், அந்த பட்டை போடுவது நாமம் போடுகின்ற மரபு தான் அவர்களிடத்தில் இருக்கிறத தவிர பழங்குடி இந்த தன்மையோடு அவர்கள் குலப்பிரிவுகள் என்பது இல்லை. ஆனால் இவர்கள் பாம்பு பிடிப்பதிலும் மருத்துவம் பார்ப்பதிலும் மிக கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனித சமூகத்திற்கு மருத்துவர்கள் இங்கே எம்பிபிஎஸ் சொல்லப்படுகிற மருத்துவர் வருவதற்கு முன்பாக தமிழ் சமூகத்தை காப்பாற்றிய மிகப்பெரிய பங்களிப்பு இந்த பழங்குடி மக்களுக்கு இருளர்களுக்கு உண்டு. அதே போல மருத்துவர் என்று சொல்லப்படுகிற நாவிதர் சமூகத்துக்கும் உண்டு. அந்த வகையில் இவர்கள் மூலிகை மருத்துவம் பார்ப்பதில் மிக வல்லவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை களப்பகுதியில் வில்லி, வேட்டக்காரன், காட்டுக்காரன், பூசாரி என்று பல பேர்கள் அடிப்பார்கள். இவருடைய கதைகள் ராஜகுலம், ராஜகூட்டம் என்று, வேடுவ ராஜா என்றும் குறிப்பிடுகிறது. இவர்கள் எப்படி தன்னுடைய சமூகத்தை இருளர்கள் வாழ்வியல் கூறுகள் வழியாக நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதை நாம் இனி பார்க்கலாம். இருளர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வியல் வழியாக தங்களுடைய சமூகத்தை நிர்வாகம் செய்கின்றனர். பிற பழங்குடியினர் போன்று தனித்த குடியிருப்புகளுடன் வசிக்காததால் இருளர்களிடம் தலைவர்கள் அதுக்கடுத்த தலைவர் என்று சமூகத்தை வழிநடத்துகிற ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக இல்லை. அதாவது ஒரு தனிப்பட்ட அல்லது 4-5 பேர் கொண்ட குழுவிடம் அதிகாரம் குவிந்து கிடக்க அவர்கள் தலைமையின் கீழ் பிற பழங்குடி சமூகம் இயங்கும். ஆனால் சமவெளியினர்களிடம் அத்தகைய அதிகார அமைப்பு காணப்படவில்லை. ஆனாலும் இவர்கள் தங்களின் சமூகத்தை வாழ்வில் உட்கூறு வழியாக நிர்வாகம் செய்வதை நாம் காணலாம். சமயத்தின் மூலமாக எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கன்னியம்மன் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். அதை 7 கன்னியம்மன் என்ற வழிபாடாக இருக்கிறது. இவர்கள் திசைகளை வடக்கத்தியா, தெற்கத்தியா, மேற்கத்தியா, கிழக்கத்தியா என்று 4 திசைகளையும் இவர்கள் அம்மன் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். அதே போன்று மலைகளையும், விலங்குகளையும், காடுகளையும், செடி கொடிகளையும், காய் கனிகளையும் இவர்கள் கன்னிகளாக வழிபடுகிறார்கள். அதாவது தங்களுக்கு வாழ்வளிப்பவர்களுக்கு நன்றி செலுத்தவும், தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களை சாந்தப்படுத்தவும் கன்னிகளாக வழிபடுவர். கன்னியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை, ஆடி மாதங்களில் விழா எடுக்கிறார்கள். இவ்விழாவின் மூலமாக பரவலாக சிறை கிடக்கிற இந்த பழங்குடி சமூகம் ஒன்றாக சேர்கிறது. பூசாரியினுடைய பங்களிப்பு. இவர்களின் கன்னியம்மன் கோவிலுக்கு இவர்களிடத்திலே ஒருவர் பூசாரியாக செயல்படுகிறார். திருவிழாவை முன்னின்று நடத்தும் நபர் இவரே. திருவிழா காலங்களில் இவர் புனிதமாக கருதப்படுகிறார். இவர் இருளர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் பட்டம் கொடுத்த தெய்வம், மாலை மாங்கில தெய்வம் என்று 2 தெய்வம் இருக்கிறது. பெயர் பட்டம் கொடுத்த தெய்வம் என்பது குழந்தை பிறக்கும் முன்பே இந்த குழந்தை நன்றாக பிறந்தால் இந்த தெய்வத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்று குழந்தையின் தாயும் தந்தையும் உறவினரும் வேண்டிக் கொள்வர். அதன்படியே குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை தூக்கி வேப்பிள்ளையின் மேல் வைத்து அந்த தெய்வத்தின் பெயரை 3 முறை கூறுவதை பெயர் பட்டம் கொடுப்பதாக கருதுவர். அக்குழந்தைக்கு அத்தெய்வத்தின் பெயரை வைப்பர். எடுத்துக்காட்டாக வடக்கத்தியா, தெற்கத்தியா போன்ற பெயர்களை கூறலாம். இத்தெய்வங்களில் 10 படுகிற தெய்வம், 10 படாத தெய்வம் என்று சொல்கிறார்கள். 10 படுகிற தெய்வம் என்று சொன்னால் தீட்டுப்படுகிற தெய்வம், 10 படாத தெய்வம் என்று சொன்னால் தீட்டுப்படாத தெய்வம். அதாவது 10 படாத தெய்வத்திற்கு பட்டம் கொடுத்தால், பெயர் பட்டம் கொடுத்தால் 3 மாதம் கழித்தோ அல்லது கன்னியம்மனுக்கு விழா எடுக்கும் போதோ அல்லது மாசி மகத்தன்றோ பெயர் பட்டம் கொடுப்பர். அதுவரையில் அக்குழந்தையின் தாய், தந்தை, உறவினர்கள் என அனைவரும் குழந்தைக்கு முத்தம் கொடுக்காமல் வைத்திருப்பர். மாலை மாங்கல்ய தெய்வம் என்பது ஒரு கன்னிக்கு ஓர் இருளர் இளைஞன் பிடித்திருந்தால் அக்கன்னி அவன் மேல் தொடர்ந்து அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் நல்லது செய்து அவன் அடைக்கின்ற பொழுதெல்லாம் அவன் மேல் இறங்கி அவன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தெய்வமே மாலை மாங்கல்ய தெய்வம் எனப்படும். இத்தெய்வத்திற்கு தனிப்பட்ட நபர் தனியாக விழா எடுப்பார். பூசாரியை போன்ற இவர் குறி சொல்வார். இந்நபரே இந்த தெய்வத்துக்கு பூசாரியாக இருப்பார். இவரை நடுவீட்டுக்காரர் அல்ல நிலவீட்டுக்காரர் என்று சொல்லப்படுவார். திருவிழா காலங்களில் இவர் புனிதமாக கருதப்படுகிறார். இவர் தெய்வத்துக்கு விழா எடுக்கும் போது கன்னியம்மன் கோயில் இருக்கிற